சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு ஒரு புக்கில் வந்து சாப்டர் 10 சேவ் மணி அப்படின்ற ஒரு இதில் வந்து இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதுதான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சம் பீப்புள் சேவ் மணி ஃபார் அ டவுன் பேமெண்ட் ஆன் அ ஹவுஸ் ஆர் அ நியூ கார் ஆர் ஃபார் ரிட்டையர்மெண்ட். தட்ஸ் கிரேட் அஃப்கோர்ஸ். பட் சேவிங் டஸ் நாட் require a goal of purchasing something specific. You can save just for saving sake. And indeed, you should, everyone should. ஸோ அதில் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு டவுன் பேமெண்ட்டுக்காக, வீடு கட்டுறதுக்கு ஒரு டவுன் பேமெண்ட்காகவோ, நியூ கார் வாங்குறதுக்கோ, ரிட்டையர்மெண்ட்டுக்காக தான் வந்துட்டு சேவிங் பண்ணுவாங்க. அது கிரேட் தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, சேவிங் பண்ணுறதே வந்துட்டு ஒரு நெசசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு லைக் சேவிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எவ்ரி ஒன் நோஸ் த டேஞ்சபிள் ஸ்டஃப் மணி பைஸ். த இன்டான்ஜிபிள் ஸ்டஃப் இஸ் ஆர்டர் டு wrap your head around. So it tends to get unnoticed, but the intangible benefits of money can be far more valuable and capable of increasing our happiness than the tangible things that are obvious target of our savings. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலாக அசட்ஸ்லாம் வந்துட்டு டேஞ்சபிள் அசட்ஸ், இன்டான்ஜிபிள் அசட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, டேஞ்சபிள் அசட்ஸ் வந்துட்டு லைக் அது வந்து உங்களால் பார்க்க முடியும். லைக் அது எப்படின்னா, லேண்ட், பில்டிங், ஃபர்னிச்சர் அந்த மாதிரி இருக்கும். இன்டான்ஜிபிள் அசட்ஸ்ன்றது ஒரு பேட்டர்ன்ஸ், ட்ரேட்மார்க்ஸ், காப்பிரைட்ஸ் அப்படி இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சம்டைம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டேஞ்சபிள் அசட்ஸை விட இன்டான்ஜிபிள் அசட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மோர் வேல்யூபிளாகவும் இருக்கும். அப்புறம் வந்துட்டு அது உங்கள் ஹாப்பினஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.